ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேய் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேய் கோயில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, கேரளாவில் கொச்சின் மற்றும் எர்ணாகுளம் ஆகிய நகரங்களுக்கு மிக அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய கோயில்தான் சோட்டானிக்கரி என்ற பகவதி அம்மன் கோயிலாகும். இங்கு 3 அம்மன்கள் 3 உருவங்களில் காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காலையில் வெள்ளை உடை அணிந்து சரஸ்வதி ரூபத்திலும், மதியத்தில் மகாலட்சுமியாக சிவப்பு உடையிலும், இரவில் கரும் நீல வண்ணத்திலும் துர்க்கையாகவும் காட்சியளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. உட்பிரகாரத்தில் வடகிழக்கில் மேற்கே பார்த்தவாறு தர்மசஸ்தா திருச்சன்னதி உள்ளது. இங்கு சன்னதிக்கு முன்தான் பேய் பிசாசு பிடித்தவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். பல்வேறு விதமாக அமானுஷ்ய கூச்சலிட்டும் ஆக்ரோஷமாகவும் செயல்படுகிறார்கள். அப்போது அங்கிருக்கக்கூடிய நம்பூதிரி தோற்றம் கொண்ட ஒருவர் பேய் பிடித்தவர்களை சில மந்திரங்கள் மூலம் தன் கட்டுக்குள் கொண்டு வருகிறார். அதற்கு அடையாளமாக சன்னதிக்கு முன்னுள்ள தூண் ஒன்றில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். மூல சன்னதியில் நிலவும் மாபெரும் சக்தியானது பேய்களை போன்ற ஆத்மா சாந்தியடையாதவர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி வைத்து கொள்ள மெல்ல மெல்ல விரட்டி அடிக்கும் அதிசயத்தை கண்ணால் காண முடிகிறது. சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள், பேய் பிசாசு பிடித்தவர்கள், பில்லி சூனியம் முதலிய உபத்திரவங்களுக்கு ஆளானவர்களை அதிக அளவில் இத்தலத்தில் நாம் காணலாம். பகவதி கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் கீழ்காவு பத்ரகாளி கோவில் அமைந்துள்ளது. பத்ரகாளி பகவதியை நோக்கியவாறு அமர்ந்திருக்கிறாள். பகவதி தரிசனம் முடிந்ததும் மக்கள் நேரே கீழ்காவு காளி கோயிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு வருகிறார்கள். தினமும் பகவதி சன்னதி திறந்த பிறகுதான் கீழ்காவு சன்னதியும் திறக்கப்படுகிறது. இரவு பகவதி சன்னதியானது மூடிய பிறகு இங்கு குருதி தர்ப்பணம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதன் பிறகே நடை அடைக்கப்படுகிறது. முன்பு இங்கு ஆடு கோழி பலியிடப்பட்டு வந்ததற்கு அடையாளமாக காலையில் குருதி பூஜையும் இரவில் குருதி சமர்ப்பணமும் நடைபெற்று வருகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஆலயத்திற்குள் அழைத்து வந்துவிட்டால் அவர்கள் நல்ல மனநிலையை அடைவதை அன்றாடம் கண்கூடாக நாம் பார்க்கலாம். நோயின் தன்மையை பொறுத்து இங்கு சில நாட்கள் தங்கி வழிபட்டு செல்பவர்களும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.